ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 8ஆம் இடம். விருச்சிக ராசி ஒரு ஆயுள் ஸ்தானம், அதாவது ஆரோக்கியத்தை குறிக்கிற இடம். விருச்சிகம் ஒரு நீர் ராசி, செவ்வாய் பவனின் ஆட்சி வீடு. ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல கடகத்தில் இருக்கிறாரு. கடகத்தில் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. நீச வக்கரம் ஈக்குவல் டு உச்சம். பரவாயில்ல. ஜனவரி 24ஆம் தேதி வரைக்கும் அவர் 9ஆம் இடத்துல இருக்குது, சிறப்பு தான். 2ஆம் இடத்துல சூரியன் புதாதித்ய யோகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 10-11 கூடியவர்கள் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 8-10-11 சொல்லலாம், சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். தூரதேச தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபகரமான நாட்களாக இருக்குது. 4ஆம் இடத்துல சனி சுக்கிரன், சூப்பர், அருமையான அமைப்பு. ராசிக்கு வேண்டிய சுக்கிரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல சனி பவனை சுபத்துவப்படுத்துகிறாரு. ராசிக்கு 3-4 கூடியவன் நல்லா இருக்கிறதுனால நல்ல ஆள், நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. தொட்ட காரியம் தொடங்கும், காரிய வெற்றி இருக்கும். சின்ன சின்ன காரியத்தில் வெற்றி இருக்கும். அதாவது பெரிய பட்ஜெட்லாம் வேண்டாம், சின்ன சின்ன வெற்றிகள், சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும். சரி, அதான ஒரு மனுஷனுக்கு வேணும். சின்ன சின்ன ஆசை சிறுகடைக்க ஆசை, அது மாதிரி சின்ன சின்ன ஆசைகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக நிறைவேறும். சனி பவன் சுபத்துவமாக இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருக்கிறனால தாயோட அன்பு இருக்கும். தாய் வழி உறவுகள் சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடத்துல ராகு, அவர் அடுத்து சுக்கிரன் பார்வைக்கு தான் போகிறாரு. சுக்கிரன் சம்மந்தப்படுறதுனால பரவாயில்ல. 5ஆம் இடத்துலையும் சில சிறப்புகள் இருக்குது. சுக்கிரன் சேருவார் 27/1க்கு பின்னாடி. சுக்கிரன் ராகுவோட போய் சேருவார். சுக்கிர பயிற்சி, அடுத்த சுக்கிர பயிற்சி நல்லாயிருக்கும். உச்ச ராகுவோட சேருவார். இந்த காலகட்டம் விருச்சிக ராசிக்கு ஒரு புரட்சி நடக்கும், அதிர்ஷ்டம் நடக்கும், அமோகமாக இருக்கும், சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. புத்திர பாக்கியத்துக்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்கும். பிள்ளைகளை வச்சு தான் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தபோதிலும் சுக்கிரன் ராசிக்கு 7-12 கூடியவன். அடுத்தடுத்து சனி ராகுவோட சேர்றதுனால கொஞ்சம் கணவன் மனைவி விஷயத்தில் விட்டு கொடுத்துப்போங்க, ஒரு உடன்பாடு போட்டுக்கோங்க, அனுசரித்து போங்க. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போனவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக சுக்கிரன் 3-8ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதுபோல் கடக லக்கணம், சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் விருச்சிக ராசியில் கடக லக்கணம், சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க கணவன் மனைவி உறவுகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. அதுபோக விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க, விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் கணவன் விஷயத்துலேருந்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தூரமாக போகிறது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, இப்படி சில அமைப்புகள் இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. குரு பார்க்க கோடி நன்மை. குரு வக்கரகதியில் இருக்கிறாரு. சந்திர சாரம் எடுத்திருக்கிறாரு. பரவாயில்ல. ராசிக்கு 2-5 கூடையவன், ராசிக்கு 10 கூடையவன், இப்போ ராசிக்கு 9 கூடையவன் சாரம் எடுத்துக்கு நல்ல அமைப்பு தான். தகப்பன வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும். தகப்பன வழி உறவு முறை நல்லாயிருக்கும். சிறப்பாக இருப்பீங்க. காரியகாலமும் இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. குரு தனகாரகன், புத்திரகாரகன். அவன் 9 கூடையன் சாரம் எடுக்கிறதுனால குறிப்பாக பணம் புழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். கொடுத்த பணம் வரும். கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக பிஸ்னஸ், ஃபுட் பிஸ்னஸ், உணவுப் பொருட்கள் பிஸ்னஸ், காய்கறி பிஸ்னஸ், பழக்கடை, இது மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட பொருட்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், சொல்லியாச்சு. மற்றபடி சந்திரன் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான், சரியா? வளர்பிறை சந்திரனாக பௌர்ணமி நோக்கி போகிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த பௌர்ணமி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் நடக்கும். சந்திராஷ்டமமும் இருக்கும், பௌர்ணமியும் இருக்கும். மார்கழி பௌர்ணமி. ஏன்னா சந்திரன் 8ஆம் இடத்துல தான் பௌர்ணமி நிலவாக மாறுவார். பரவாயில்ல. தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். எதிர்பாராத லாபம் இருக்கும். எதிர்பாராத வெற்றியும் கிடைக்கும், சரியா? அந்த அமைப்பெல்லாம் விருச்சிக ராசிக்கு கிரக நிலைகள் கொடுக்கு. இது இப்போதைக்கு இன்றைக்கி தேதி 6/1/2025 மார்கழி 22ஆம் தேதி உள்ள நிலைப்பாடு. இப்படி தான் ஜோதிடம் சொல்லணும், சரியா? நான் சொல்லதுக்காக பெருமைப்படலை. என்னை பற்றி நான் ஒன்றும் பெருசாக உயர்வாக சொல்லலை. ஜோதிடம் சொல்லும்போது அந்த அடிப்படையை சொல்லணும். அன்றைக்கி எப்படி இருக்குது கோச்சார நிலைகள், அந்த வாய்ப்பாடு எப்படி இருக்குது, அது சமனாக இருக்கா, சமன் இல்லாமல் இருக்கான்னு ஒரு ரவுண்டு போயிட்டு வரணும். இப்போதைக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த கிரகம் சார் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னா செவ்வாய் சுக்கிரன் தான் பிரச்சனையாக இருக்கிறாங்க. செவ்வாய் ராசிநாதன் 9ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. மறுபடியும் ஒரு வக்கரமாகி 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஜனவரி 24ஆம் தேதி போகிறாரு. இது நல்ல விதமாக பார்க்கப்படாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு விட்டுட்டு போகும்போது முருகப்பெருமானை கும்பிடுங்க, கந்தீச கவசம் படிங்க. அடுத்து சுக்கிரன் 7-12 கூடியவன், கலஸ்தர ஸ்தானாபதி, கூட்டுத்தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கத்தை குறிக்கிறவர், விரயத்தை கொடுக்கிறவர், அயனசேன போகத்தை சொல்கிறவர். அவர் 4-5ஆம் இடத்துக்கு போனாலுமே பாவகரங்கள் சம்மந்தப்படுறதுனால மகாலட்சுமி வழிபாடும் பண்ணணும், சரியா? சுக்கிர வழிபாடு, பெருமாள் கோவிலுக்கு போகணும். வெள்ளிக்கிழமை இரவு 8-9 பெருமாள் கோவிலுக்கு போங்க. இல்லை வீட்டில் இருந்தாலும் மகாலட்சுமி தாயை கும்பிடுங்க. நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான், எப்படிலாம் கும்பிடணும்னு. பழைய வீடியோ கட்டு பார்த்தீங்கன்னா அந்த பூஜை புனஸ்கார முறையெல்லாம் சொல்லியிருக்கிறேன்.
வாட்டர் மேபி முருகப்பெருமானையும் மகாலட்சுமியும் கும்பிடணும். கும்பிட்டிங்கன்னா சுக்கிரனோட அனுக்கிரமும் செவ்வாயோட அனுக்கிரமும் கிடைக்கும். மற்ற கிரகங்கள்லாம் நல்லா இருக்குது. புதன் மிகச்சிறப்பாக இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல புத ஆதித்ய யோகத்தில் இருக்கிறாரு. மிகச்சிறப்பாக இருக்குதுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புகழ் பெருமை எல்லாம் இருக்கும். நல்ல அன்புலத்தோடு இருப்பீங்க. ஒரு வசீகரமாக இருப்பீங்க. மனம் நல்லா இருக்கும். அதாவது இதயபூர்வமாக சில காரியங்கள் செய்வீங்க. தொட்ட காரியம் தொடங்கும். காரியம் வெற்றி இருக்கும். தாயோட அன்பு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் வந்து சொந்த பந்தத்தோட அணுக்கரம் நல்லாயிருக்கும். வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க. வீடு நலம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் மலமலன் புரியும். தை மாத கிரக பிரவேசம் வீடு மாற விஷயங்களும் நல்லபடியாக இருக்கும். வீட்டுக்கு கலை வம்சம் உள்ள பொருட்களை வாங்கி சேருவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கலை பொருட்கள் வாங்கி சேர்ப்பீங்க. சில பேருக்கு அந்த இது இருக்கும், கேதரிங் பண்ணுறது, சேகரித்து வைக்கிறது, கலைப்பொருட்களை சேகரித்து வைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுய சம்பாத்தியம் இருக்கும். வாக்கு பலிதம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்படி தான் நடக்கும்னு சொன்னீங்கன்னா அது நல்லபடியாக பார்க்கப்படும். உணவு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, சிற்றுண்டி சாலை வச்சுருக்கிறவங்க, ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்களுக்கு யோகமான அனுகூலமான நாட்கள் பார்க்கப்படுகிறது. புத்தகம் சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறவங்க, லைப்ரரி வச்சுருக்கிறவங்க, புத்தகம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ஸ்கூல் எஜுகேஷன் டெஸ்ட் இருக்கிறவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடத்துல போதும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. 8ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. தூரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தூரதேசத்தில் போய் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அங்கே போய் சில வேலைகள் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக 11 கூடவும் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. தாயார் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வண்டி வாகன யோகம் இருக்கும். அதுபோக விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம், வேளாண் உற்பத்தி, தோட்டக்கலை, பயிர்கலை, குறிப்பாக புன்சை பயிர் செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். நல்லா பேசுவீங்க. பேசி பிழைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை, வக்கீல் வேலை, சொல்லிக் கொடுக்குற வேலை, டியூஷன் எடுக்கிறது, டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, பின்னணி பாடகர்கள், இப்படி நிறையா சொல்லலாம். பேச்சை மூலதனமாக வச்சுருக்கிறவங்க, இந்த என்னை போன்ற ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். விருச்சிக ராசி சேர்ந்தவங்களுக்கு. திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களும் மிக நல்லாயிருக்கும். கிரியேட்டிவ் மைண்டில் இருப்பீங்க. சூரியனும் புதனும் சேர்ந்து 2ஆம் இடத்துல வருமான ஸ்தானத்தில் இருக்கனால படைப்பாளிகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஜுய ஆரிஜிதம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு குடும்பத்தில் நல்ல ஒரு இது இருக்கும். குடும்ப பெருமை இருக்கும். அதுபோக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருப்பீங்க. எக்ஸ்ட்ரா ஆர்டினரினா எப்படின்னா, ஒருத்தங்களுக்கு தனித்திறமைன்னு இருக்கும். தனித்துவம் நிறைய பேருக்கு தனித்துவம் இருக்கும். கலை, கவிதை, கட்டுரை, இப்படி சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். தேவைக்கு பண வசதி இருக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க. அதுபோக படித்தவர்கள், பண்டிதர்கள், சாஸ்திரம் அறிந்தவர்கள், வேத விற்பனர்கள், கோயில் குருக்கள், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இவங்களாம் வந்து என்ன, மற்றவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. இறைவனுடைய நாமத்தை சொல்கிறவங்களா இருப்பாங்க. அதுபோக வித்வான், நாதஸ்வர வித்வான், கலை சம்மந்தப்பட்ட வித்வான் துறையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். பிரச்சங்கி, பேச்சாளர்கள், பிரச்சங்கம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். கலாபஷ்யம் பண்ணுறவங்க, அதாவது என்ன, பிரச்சாரம் பண்ணுறவங்க, ஆலய பிரச்சாரம், ஆன்மீக பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, அரசியல் பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, அந்த நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எழுத்து வளம் உண்டு. எழுதி பழைக்கிறவங்க, எழுத்தாற்றல், டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக வந்து கல்வி அறக்கட்டளை, அது ஏற்கனவே சொல்லிட்டேன். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க, ப்ரெஸ்ஸு வச்சுருக்கிறவங்க, மீடியாவில் வேலை பார்க்குறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஈஸ்டர்ன் சைடு கண்ட்ரிக்கு வேலைக்கு போனவங்களுக்கு மிகச்சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது. ஈஸ்டர்ன் சைடில் வேலைக்கு, இந்த சிஸ்டர் ரிலேட்டடாக வேலைக்கு போனவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஈஸ்டர்ன் சைடுனால் நிறையா இருக்குது இன்றைக்கி. கிழக்காசிய நாடுகள், கிழக்காசிய நாடுகள், சிங்கப்பூர், மலேசியாவில் போனவங்க, அந்த பக்கம் இங்கேருந்து பயிற்சி போனவங்க, இந்தியாவிலேருந்து போய் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. சரி சார், விருச்சிக ராசிக்கு வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். இந்த புத்தாண்டை பிறந்து இப்போ பழங்களை போடுறேன். புத்தாண்டு பயிற்சி நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. சரியா, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ராகு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வராரு. 4ஆம் இடத்துல ஒரு பாவக்கிரகம் இருக்கலாம். கேது 10ஆம் இடத்துக்கு போகிறாரு, பரவாயில்ல. ராகு எது பயிற்சி நல்லாயிருக்கும். இருந்த போதும் ராகுவும் சனியும் சேர்றாங்க வர டிசம்பர் 12ஆம் தேதிக்கு மேலே. ஸோ நீங்கள் வந்து ஜனவரி 12, மன்னித்து கொள்ள வேண்டும், ஜனவரி 12/1/2025 அவங்க வந்து 15/12/2025 வரைக்கும் தங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையில் இருக்கிறாங்க. சனி ராகு இணைவு இருக்குது. சரியா, ராகு வந்து மீனத்தில் இருந்தாலும் சனி பகவான் கும்பத்தில் இருந்தாலும் 2 பேத்துக்கு ஒரு இணைவு வந்துடும். ராகு வந்து அவர் பிடிச்சிருவார். அதனால் உங்களுக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாய் வழி உறவு முறையிலும் சரி, வண்டி வாகனம், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ், இவங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தூரதேசத்தில் பிள்ளைகள் போனாங்க, இல்லைன்னா பிள்ளையை விட்டு பிரிஞ்சவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். சனி ராகு இணைவு உங்கள் ஜனன ஜாதகத்தின்படி எப்படி இருக்குன்னு ஒரு தகவலை சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து விருச்சிக ராசியில் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு சில பலன்களை சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் பொது பலனை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனன ஜாதகம் செக் பண்ணுறேன், அணுகலாம், நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். சரியா,
உங்கள் ஜாதகத்துடைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், பேசிக் இன்ஃபர்மேஷன், பிரசன்ட் தசா புத்தி, ஃபியூச்சர், பரிகார வழிபாடு, அதுபோல் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பலனை சொல்லலாம். குறிப்பாக 3 நட்சத்திரம் இருக்குது. விசாகம், அனுசம், கேட்டை. விசாக நட்சத்திரம் சுமாராக தான் இருக்குது இப்போதைக்கு. சரியா? விசாக நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு மேலே சிறப்பாக இருக்கும். அனுச நட்சத்திரம் நன்றாக இருக்குது. அனுச நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இப்போதைக்கு நேரங்களும் நல்லா இருக்குது. கேட்டைக்கும் நல்லா இருக்குது. சரி, அடுத்த வருட காலங்கள் சிறப்பாக இருக்கும். 27ஆம் தேதிக்கு மேலே கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஜனவரி 27க்கு மேலே கூடுதல் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். சரி சார், இப்போ மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? மேச லக்கணம், விருச்சிக ராசி, மேச லக்கணம், சஷ்டாச அமைப்பு. இவங்க கொஞ்சம் முன்னுக்கு முரணாக தான் இருப்பாங்க. மற்றவங்க பேச்சை கட்டுக்கிட்டாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படும். வாழ்நாள் முழுக்க சொல்கிறேன். இவங்களுக்கு இப்போதைக்கு பார்த்தோம்னா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. தகப்பன் வழி அனுக்கிரகம் இருக்கும். தகப்பன் வழி சொத்து பத்துகள் கிடைக்கும். காரிய அனுகூலம் இருக்கும். காரிய வெற்றி இருக்கும். அரசாங்க வேலையெல்லாம் நல்லபடியாக பலிதமாகும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தபோலும் தாய் வழியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், பார்த்துக்கணும். சரியாக? வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அடுத்து தொழில் சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும். விவசாயம், அதுபோக கூலி தொழில், மரத்தொழில், கட்டடத் தொழில், இதெல்லாம் இந்த மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். விருச்சிக ராசியில் பிறந்தால் மட்டும் போதாது, பலன்கள் மட்டும் கேட்டால் போதாது. இன்றைக்கி எல்லோரும் பலன்கள் சொல்கிறாங்க. யூடியூப்பில் உள்ளே போய்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கிடக்குது. சரியா? வாரி வழங்குறாங்க. எல்லோரும் பலன் சொல்கிறாங்க. சொல்லட்டும், வாழ்த்துக்கள். இருந்தாலுமே ராசிக்கு சொல்லும் போதும் லக்கண ரீதியாக சொல்லணும். உங்கள் ஜனன ஜாதகம் எப்படி இருக்குது, 3 விதமாக பலன் சொல்லணும். நட்சத்திரம், லக்கணம், ராசி 3க்கும் சேர்ந்து பலன் சொல்லணும். அதுபோக தசாபுத்தி நடக்கும். தசாபுத்திக்கு எப்படி சொல்லணும்னா ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது, தனித்தனியாக தான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் பிறக்கும்போதே அனுச நட்சத்திரம்னா சனி திசையில் பிறந்திருப்பீங்க. அதுக்கடுத்து புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை நடக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை, சந்திர திசை நடக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை நடக்கலாம். புதன் திசை அல்லது கேது திசை நடக்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் தசாபுத்தி முன்ன பின்ன வேறுபாடுபடும். எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 30 வயசுக்கு மேலேப்பட்டவங்களுக்கு கேது திசையிலேருந்து நடக்கும். கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, இந்த தசைக்குள்ளே தான் உங்களுக்கு மெயின் டார்கெட்டாக இருக்கும். செவ்வாய் திசை வயதானவங்களுக்கு தான் வரும். நான் அடுத்த தசாபுத்திக்கு பலன்களை போடுறேன். அது தனியான ஒரு டாபிக், பெரிய ஒரு சப்ஜெக்ட். அதை லக்கண ரீதியாக போடணும். ஓகே, அதுலேயும் பலன்கள் இருக்குது. சரியா? தசாபுத்தி தான் ப்ரெசண்ட்டு. இப்போதைக்கு அட் ப்ரெசண்ட் நிலையை சொல்கிறது தசாபுத்தியும் கோச்சார அமைப்புகளும் தான். ஜாதக லக்கண அமைப்புகள் ஃபிக்ஸடு, ஃப்ரேமிங் ஆனது, ஆல்ரெடி அப்படி இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. மாற்றத்துக்கு உட்பட்டது 2 தான், கோச்சார பலன்களும் தசாபுத்தி பலன்களும். சரியா? ஓகே. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் காசு பணம் இருக்கும். நல்லா பேசுவீங்க. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர் நல்லா இருப்பாங்க. பிள்ளைகள் வசதி நல்லா ஏற்றமாக இருக்கும். புத்திர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். காரிய அனுகூலம் இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்து பத்துகள் கிடைக்கும். கோயில் குளத்துக்கு போய்ட்டு வருவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுது. நல்லா இருப்பீங்க. சரியா? ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு காரிய வெற்றி இருக்கும். சரி, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குது. அடுத்து மிதுன லக்கணம் நல்லா இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். கூட்டுத்தொழில் நல்லா இருக்கும். பங்கு சந்தை நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் நல்லா இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்வீங்க. வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். ஜாயிண்ட் வெச்சர் போட்டு செய்கிறவங்க, டீம் லீடராக இருக்கிறவங்க, அசோசியேஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பான காலமாக விருச்சிக ராசியில் பார்க்கப்படுகிறது. மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. சரியா? அதுபோல் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிக நல்லா தாங்க இருக்குது. நல்லாயிருக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கும். கொடிசூரிய யோகம் இருக்கும். விருச்சிக ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சஷ்டாச அமைப்பாக இருந்தாலுமே அட் பெர்சென்ட் கோச்சார நிலைகள் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குது. பணம் பல வகையில் பெருகும். கடக லக்கணம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்கும். கவனமாக இருக்கணும். டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. சரியா? கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. நயந்து போங்க, இணைந்து போங்க. ஒரு இன்டெகிரேஷனை கிரியேட் பண்ணிக்கோங்க. சில பிரச்சனைகள் வரலாம். சரியா? கவனமாக இருக்கணும். ஆண்கள் பெண்கள் விஷயத்திலும், பெண்கள் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். மற்றபடி வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அரசு தொடர்பட்ட வேலைகள் நல்லாயிருக்கும். குறிப்பாக டீச்சர் வேலை, வக்கீல் வேலை, சொல்லிக் கொடுக்குற வேலை, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பேங்கிங் வேலை, கொடுக்கல் வாங்கல், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசி மிகச்சிறப்பாக இருக்கும். சிம்ம லக்கணம் விருச்சிக ராசி சிம்ம லக்கணம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு. சரியா? இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். காரிய அனுபவம் இருக்கும். காரிய வெற்றி இருக்கும். குறிப்பாக கார்ப்பரேஷனில் வேலை பார்க்குறவங்க, பஞ்சாயத்து போர்டில் வேலை பார்க்குறவங்க, பொது சுகாதாரத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விஏஓ வேலை பார்க்குறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இவங்களாம் வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, கலெக்டர் வேலை பார்க்குறவங்க, கலெக்டர் ஆஃபீஸ் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். அரசாங்க தொடர்புகளும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பர்டிகுலராக அண்ணன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அண்ணன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அண்ணனால் குடும்பத்துக்கு ஒரு ஆதாயம் இருக்கும். அடுத்து கன்னியா லக்கணம் மிகச்சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு ஆளுமை இருக்கும், அதிகாரம் இருக்கும். தாய் தகப்பனோட உறவு நல்லபடியாக இருக்கும்.
தொழில் நல்லபடியாக இருக்கும். குறிப்பாக வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். மின்சக்தி, அணுமின் காற்றாலை, இப்படி பவர் ஜெனரேஷன், டர்பன் ஜெனரேட்டர், இப்படி சில காரியத்தில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. அரசு தொடர்பில் இருக்கிறவங்க, மின்சார வாரியம், அரசு மின்சார வாரியத்தில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதில் பர்டிகுலராக மின்சார வாரியத்தில் அக்கௌண்டன்ட் வேலை பார்க்குறவங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்க, மின் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிறவங்க, மின் பகிர்மானம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான காலகட்டமாக இருக்கும். நல்லா இருக்கும். சம்பளத்துக்கு சம்பளமும் கிடைக்கும், எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும், நல்லா ஜாலியாக இருப்பாங்க. ரைட்டு. ஏன்னா இன்றைக்கி மின்சார வாரியம் வந்து ஒரு புதையல் மாதிரி. நமக்கு ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைனா இபி வயர்மேனை கூப்பிட்டோன்னா வரமாட்டார், சும்மா வரமாட்டார். ஒரு ஃபோனுக்கு 10 ஃபோன் அடித்தா தான் வருவார். வந்தாலும் அவர் அப்படி நிமிந்து குனிஞ்சு நிமிந்தாலே அவருக்கு சில காரியங்கள் செஞ்சாகணும். நமக்கு அவர் போஸ்ட்டில் ஏறினாலே ரொம்ப ஒரு இதோட தான் ஏறுவார். இன்றைக்கி இபியில் வேலை பார்க்குறது வந்து பெரிய ஒரு முக்கியமான வேலையாக போச்சு. ஏன்னா இபி வந்து இன்றைக்கி ரொம்ப அத்தியாவசியம் ஆகிப்போச்சு. கரண்ட் இல்லாமல் இருக்க முடியாது. சரியா? நினச்சி பாருங்கள், ஒரு நாள் கரண்ட் இல்லைன்னா வீட்டில் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அப்படியே கிறுக்காகி போயிடும். செல்ஃபோனை சார்ஜ் ஏற்ற முடியாது, டிவி பார்க்க முடியாது, ஃபேன் போடாமல் இருக்க முடியாது. சில பேர் ஏசி போடாமல் இருக்கவே முடியாது. அவங்க ஏசி இல்லாமல் நிறைய பேர் அப்படி துடிக்கிறாங்க, ஏசின்னு. ஸோ இன்றைக்கி மின்சாரத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் ஆகிப்போச்சு. ஒரு காலத்தில் எதுவுமே இல்லாமல் இருந்தாங்க. காண்டா விளக்கு பிடிச்சிக்கிட்டு, லைட்டை பிடிச்சிக்கிட்டு, காடு குளம்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் மயமாகி போச்சு, எல்லாம் மின்னியல் ஆகிப்போச்சு. ஸோ அதனால் இந்த மின்சார வாரியத்தில் வேலை பார்க்குறவங்க வந்து ரொம்ப ஒரு விவிவி பிரச்சனை ஆகிப்பட்டாங்க, விஐபி பிரச்சனை ஆகிப்பட்டாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிரச்சனை ஆகிட்டாங்க. ஓகே, மின்சார வாரியத்தை இதோட நிப்பாட்டிக்கிடுவோம். அடுத்து வந்து சில நேரம் சில விஷயத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது. வெகுஜன தொடர்பில் நம்ம சந்திக்கிற சில அவலங்களை சொல்ல தான் வேண்டியதாக இருக்குது. அடுத்து வந்து துலா லக்கணம். துலா லக்கணத்துக்கு எப்படி சார் இருக்கும்? நல்லாயிருக்கும். அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க. காரிய லக்கணத்தில் இருப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும். கலவரு மண்ணில் நல்லூர் மண்ணாக இருப்பீங்க. நல்லாயிருக்கும். அரசு விஷயங்கள் நல்லாயிருக்கும். உடம்பிறந்த தம்பி விஷயத்தில் நல்லா இருப்பாங்க. தம்பி தங்கச்சியெல்லாம் நல்லா இருப்பாங்க. இந்த துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பிள்ளைகள ஏற்றமாக இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு, திருமண அமைப்பு நல்ல விதமாக இருக்குது. சிறப்பாக இருக்கும். தாயாரோட அன்பு இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு ராசிக்கு பலன் சொல்லும்போது லக்கண ரீதியாகவும் சொல்லணும். அப்படி சொன்னால் தான் வந்து பலன்கள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சும்மா விருச்சிக ராசிக்கு நானும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு 19 சொன்னால் வச்சுக்கோங்களேன், அது நிறைய பேருக்கு அது வந்து மேட்ச் ஆகாது. நான் சொல்கிற பலன்கள் வந்து உங்களுக்கு சேரணும். உங்கள் ஜாதக ரீதியாகவும் சேரணும், நட்சத்திர ரீதியாகவும் சேரணும். எல்லாத்தையும் காம்பினேஷன் பண்ணி தான் சொல்லணும். ஜோதிடமே வந்து ஒரு காம்பினேஷன் தான், கலவி பலன்கள் தான். சரியா நேர்களே? விதி, மதி, கதி 3 இருக்குது. விதினா என்ன? உங்கள் ஜாதக லக்கண பலன்கள். மதினா என்ன? @% கோச்சாரம். கதினா தசாபுத்தி. இதில் எது அதிகமாக இருக்கோ அதோட பலன் நடக்கும். பொதுவாக தசாபுத்தி பலன்கள் தான் லீடிங் கொடுக்கும். ஏன்னா தசா தான் ரொம்ப முக்கியம், தசாநாதன் தான் ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு சுக்கிரதசை நடக்குன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ விருச்சிக ராசியில் சுக்கிரதசை நடக்குன்னா பொதுவாக சுக்கிரதசை யாருக்கு சார் நல்லது செய்யும் விருச்சிக ராசியில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 6 லக்கணத்துக்கு நல்லது செய்யும். ரிஷபம், துலாம், மகர, கும்பம், மிதுன லக்கணம். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் நல்லது செய்வார். இது வந்து அடிப்படை, பேசிக். நான் கொஞ்சம் சில இதை சொல்லுவேன். சரியா? பலன்கள் சொல்லும்போது சில இதையும் பொதுவாகவும் சொல்லுவேன். இதை கேட்குறதுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கணும். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களும் சுக்கிரன் நல்லது செய்வார். அவர் இப்போ எப்படி இருக்கிறாரு? சுக்கிரன் வந்து 25 நாளுக்கு கூட தான் மாறிக்கிட்டே இருப்பார். அவர் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி லக்கணத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? அதுபோது மற்ற லக்கணத்துக்கு ஒரு பலன் கொடுப்பாரு. மற்ற லக்கணத்துக்கு எப்படி பலன் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மேச லக்கணத்துக்கும் விருச்சிக லக்கணத்துக்கும் வந்து எப்படி கொடுப்பாருன்னா கொஞ்சம் ஒரு கண்டிஷனோட தான் பலன்கள் கொடுப்பாரு. மேச லக்கணம் விருச்சிக லக்கணத்துக்கு வந்து ஒரு கண்டிஷனோட தான் பலன்களை கொடுப்பாரு. ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன் கொடுப்பாரு. அதிலும் மேச லக்கணத்துக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. மேசம் விருச்சிகன்னு பார்க்கும்போது விருச்சிக லக்கணத்தை பிறந்த காட்டிலும் மேச லக்கணத்துக்கு வந்து சுக்கரனுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். விருச்சிக லக்கணத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் கொடுப்பாரு. சிம்ம லக்கணம் கடக லக்கணத்துக்கு அந்தளவு சரியாக செய்ய மாட்டார். சரியா? சிம்ம லக்கணம் கடக லக்கணத்துக்கு அந்தளவு செய்ய மாட்டார். தனுசு லக்கணம் மீன லக்கணத்துக்கு சுத்தமாக செய்ய மாட்டார். சரியா? இப்போ விருச்சிக ராசியில் வந்து தனுசு லக்கணம் மீன லக்கணம் பிறந்தவங்களுக்கு சுக்கிரதசை நடந்துச்சுன்னா போட்டு பாடாப்படுத்தும். சரியா? அது இந்த காலகட்டம் நல்லா இருக்காது. ஏன்னா அடுத்தடுத்து பாவகரங்களோட சேர்றாரு. 30/5/2025 வரைக்கும் சுக்கிரன் வந்து பாவகரங்களோட இருக்கிறாரு. ராகு தொடர்பில் இருக்கிறாரு. வர்ற மே 30 வரைக்கும். இதெல்லாம் சொல்லணும். ஒரு ஜோதிடர் என்கிறவன் வந்து அடுத்தடுத்து கிரகங்கள் எந்த நிலைமைக்கு போகுது, எந்த கிரகத்தோடு சேருதுன்னு சொல்லணும். புள்ளி விவரம் வேண்டும். ஜோதிடத்தில் சும்மா விருச்சிக ராசிக்கு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே புள்ளி விவரம் வேணும். டேட் வைஸ் சொல்லணும். அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜோதிடர் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை வந்து நேரலுக்கு சொல்லணும். இப்போ வந்து சுக்கிரன் ஒரு நல்ல கிரகம், சொகுசு வாழிக்கு சொந்தக்காரன். அது விருச்சிக ராசிக்கு ரொம்ப முக்கியமான கிரகம். 7 கூடையவன், கணவன் மணி உறவை குறிக்கிறவன், எதிர்த்தரப்பை சொல்கிறவன், விரயத்தை குடிக்கிறவன், ஐநசேன போகத்தை சொல்கிறவன், கணவன் கூட சேர்ந்து அனுபவிக்கிற சந்தோஷத்தை சொல்கிறவன். அவன் வந்து அடுத்தடுத்து வந்து கொஞ்சம் இக்கட்டான நிலைக்கு போகிறது வந்து கொஞ்சம் விருச்சிக ராசிக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் பார்க்கப்படுகிறது. ஓகே, இப்போ நம்ம எடுத்து சொன்ன வந்து விஷயம் வந்து என்னென்னா சுக்கிரதிசை வந்து இந்த விருச்சிக ராசியில் வந்து தனுசு, மீனம், கடக, சிம்மம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது. அது இப்போதைக்கு ரொம்ப நல்லா இருக்காது. கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. கவனமாக இருக்கணும். இவங்க தான் சுக்கிர வழிபாடு பண்ணணும். இப்போதைக்கு வந்து வருகிற மே மாதம் வரைக்கும் சரியில்லை. அவர் சுக்கிரன் சரியில்லை. அதனால் சுக்கிரனோட வழிபாடு பண்ணணும். பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போங்க.
திருச்சி பக்கம் இருக்கிறவங்க ஸ்ரீரங்கத்துக்கு போங்க. ஒன்று வெள்ளிக்கிழமை போங்க, இல்லைன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போங்க. எந்த நட்சத்திரத்தில் பிறந்து அந்த நட்சத்திரத்துக்கு போங்க. இல்லைன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு போங்க. பரணி பூரம் போராட அன்னைக்கு போங்க. இல்லைன்னா வெள்ளிக்கிழமை போங்க. ஓகே. இல்லைன்னா கஞ்சனூர் போங்க, அங்கிட்டு டெல்டா மாவட்டத்தில். இல்லைன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்திலையும் நவ கைலாசம் நவ திருப்பதி இருக்குது, அங்கேயும் போகலாம். இது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். சுக்குரஸ்தலம் நவ கைலாசம் சேரந்தமங்கலம் சிவனாலயம் நவ திருப்பதி பெருமாள், அங்கே நவகரங்கள் இருக்காது, பெருமாளே வந்து எல்லாத்தையும் பார்க்குறவர் இருக்கார். நவகிரகத்தினுடைய வடிவமாக பெருமாளே இருக்கிறாரு. தென் திருப்பூரில் போயும் கும்பிடலாம். சவுத் இருக்கிறவங்க நவதிருப்பதி நவகைலாசத்துக்கு போங்க. மிடில் இருக்கிறவங்க திருச்சிக்கு போங்க. நார்த் சைடில் இருக்கிறவங்க கஞ்சனூர் போங்க. நான் இல்லை சார், நான் அங்கே திருவள்ளூர் மாவட்டம் அங்கே மெட்ராஸ் பக்கம் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க திருப்பதிக்கு போங்க. சரியா? போயிட்டு வந்தீங்கன்னா அந்த சுக்கிரனோட அனுக்கிரகம் முழுமையாக கிடைக்கும். ஓகே, இப்படி தான் பலன்கள் வந்து போயிட்டு இருக்குது. அடுத்து வந்து துலா லக்கணத்துக்கு சொன்னேன். அடுத்து விருச்சிக லக்கணம். விருச்சிக ராசிக்கு எப்படி சார் இருக்கும்? நல்லா இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் ரசபசமாக இருந்தாலும் கையில் காசு பணம் இருக்கும், பேச்சில் ஒரு இனிமை இருக்கும், பேச்சில் ஒரு அதிகாரமும் இருக்கும், தாயாரோட அன்பு இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா? நல்ல விதமாக தான் இருக்குது, ஓரளவு நல்லா இருக்குது. கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போங்க, அடாமண்டாக இருக்காதிங்க. தொலைத்தொடர்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாப்பனார் வழியிலும் கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். தாப்பனார் வழியிலும் கொஞ்சம் சுமத்தாக போங்க. மற்றபடி நல்லா இருக்குது உங்களுக்கு. விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு @% சனி பகவான் நல்ல யோகத்தை கொடுக்குறாரு. 3 நாளுக்கு கூட சுபத்தை கொடுக்குறனால ஆள் தைரியமாக இருப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும். எதுலேயும் ஃபோர்ஸாக இருப்பீங்க. வீரமும் விவேகமும் இருக்கும். சுகப்படுவீர்கள். சரியா? சுகப்படுவீர்கள். குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும், இன்டெகிரேஷன் இருக்கும். அடுத்து தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சுக்கிரதேசம் தான் சரியில்லாமல் இருக்கும், ஆனால் பொதுவாக நல்லா இருக்குது. அரசாங்க தொடர்பு நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். எரிபொருள் சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். மின்னியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா இருப்பீங்க. ஆள் ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இளைய சகோதர விஷயத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். நல்லா தான் இருக்குது. சரியா? அடுத்து வந்து மகர லக்கணம் மிகச்சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் ஒரு இன்டெகிரேஷன் இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். பேச்சில் ஒரு நளினம் இருக்கும். பேசி பிழைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். நல்லா இருப்பீங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். எதுலேயும் ஒரு முனைப்பாக இருப்பீங்க. ஆரோக்கியமாக இருப்பீங்க. கும்பலக்கணம் மிகச்சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். நான் விருச்சிக ராசி கும்பலக்கணத்தில் பிறந்திருக்கேன் சார், இப்போ நல்லா இருக்கிறேன் சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா? அது சனி திசை நடக்கும் சில பேருக்கு. சனி மகா திசை வந்து யாருக்கு நடக்கும்னா மேக்ஸிமம் கொஞ்சம் வயசுல போயிடும். இந்த விசாக நட்சத்திரத்தில் நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வயசில் நடக்கும். விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சனி திசை நடக்கும். ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நடக்கும். இந்த 25 வயசுக்கு உட்பட்டவங்க நம்ம வீடியோ கேட்குறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி வீடியோ ஜோதிடம் கேட்குறதுக்கெல்லாம் ஒரு 40 வயசுக்கு மேலே தான் கேட்குறாங்க. அட்லீஸ்ட் 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் பொறுப்பு இருக்குது, பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க கேட்குறது கிடையாது. ஏன்னா தாய் தகப்பன் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அம்மா அப்பா பார்த்துக்கிறவாங்கன்னு போயிடுவாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த சனி திசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா சனி புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சுக்கிர திசையில் சனி புத்தி, சூரிய திசையில் சனி புத்தி, புதன் திசையில் சனி புத்தி, குரு திசையில் சனி புத்தி, இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சனி திசையில் செவ்வாய் புத்தி நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்காது. அந்த கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க கவனமாக இருக்கணும். அது குறிப்பாக இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அனுச நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள்லாம் கவனமாக இருக்கணும். உங்கள் வீட்டில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் இருந்துச்சுன்னா, அதுக்கு சனி திசை செவ்வாய் புத்தி நடந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரியா? ஓகே, ரைட்டு. அடுத்து வந்து கும்பலக்கணம் மிகச்சிறப்பாக இருக்குது. மீன லக்கணத்துக்கும் பரவாயில்ல, ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. தொழில் நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரம் இதில் மிகச்சிறப்பாக இருக்கும். கர்மமே கண்ணாடன்னு சொன்ன மாதிரி கர்மம் நல்லாயிருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓரளவு நல்லாயிருக்கும். அயனசேன போகம் நல்லாயிருக்கும். சுப செலவுகள் இருக்கும். இருந்தாலும் ஒரு பக்கம் லாபமும் இருக்கும். சரியா? தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். அரசாங்க தொடர்பு நல்லாயிருக்கும். அரசு தொடர்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுபோக வியாபாரம் நல்லாயிருக்கும். நவதானிய வியாபாரம் நல்லாயிருக்கும். சிஸ்டர் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தொழில் பண்ணுறவங்க, அது சம்மந்தப்பட்ட கடை வச்சுருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இன்டர்நெட் சென்டர் வச்சுருக்கிறவங்க, டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். டியூட்டோரியல் காலேஜ் எடுக்கிறவங்க, டியூஷன் எடுக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக கவர்மெண்ட் டீச்சர்களுக்கு நல்லாயிருக்கும். அது பகலில் வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்ப்பாங்க, சாயந்தரம் வந்து டியூஷன் எடுப்பாங்க. 2 சம்பளம் அவங்களுக்கு. சரியா? அங்கேயும் மாதம் எப்படி 1 லட்ச ரூபா கொடுப்பான். இந்த கவர்மெண்ட் டீச்சர்களுக்கெல்லாம் வருஷத்தில் 10 நாள் லீவு. சரியா? வருஷத்தில் 6 மாதம் லீவு. அதுபோக லீவோட சம்பளம். அதுபோல் இவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, டிஏ, லொட்டு லூஸுக்கெல்லாம் கவர்மெண்ட்டில் கொடுக்குது. இவங்க வீட்டில் டீச்சனும் எடுத்துக்கிறாங்க. ஸோ டீச்சர் வேலை பார்க்குறது நல்ல வேலை, அருமையான வேலை. இன்றைக்கி வந்து டென்ஷன் இல்லாமல் நம்ம சம்பாதிக்கணும்னா 2 வேலைக்கு போகலாம். இப்போ இந்த வீடியோ கேட்குற கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். டீச்சர் வேலைக்கு படிச்சிருங்க. சரியா? டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு டீச்சராக போயிருங்க. கவர்மெண்ட்டில் டீச்சராக போட்டிங்கன்னா லைஃப் செட்டில்டு. இல்லைன்னா பேங்க் ஸ்டாஃபாக போயிருங்க, லைஃப் செட்டில்டு. சரியா? விவரமானவங்க இது மாதிரி வேலைக்கு போயிடுவாங்க. எந்த பிரச்சனைக்கும் வர மாட்டாங்க.
என்ன சொல்லுவாங்க, ராமே ஆண்டானா ராவணே ஆண்டானா, எவன் ஆண்டாலும் எனக்கு இன்க்ரிமெண்ட் போட்டுருவாங்க, டிஏ போட்டுருவாங்க, அது போடுவாங்க, இது போடுவாங்க, பஞ்சப்படி அது இது, பேப்பர் திருத்த போனால் காசு அது இதுன்னு ஆயிரும். நான் ஒரு ஜோதிடன்ற முறையில் நிறைய ஜாதகத்தை பார்க்குறேன். அந்த டீச்சர் வேலை பார்க்குறவங்க, பேங்கில் வேலை பார்க்குறவங்க ஜாதகம் வரவே வராது. ஏன்னா நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலுமே பண விஷயத்தில் பிரச்சனை வராது. மாதம் ஆச்சுன்னா சம்பளம் போட்டுருவாங்க, லீவும் கிடைக்கும், வாரத்துக்கு 2 நாள் லீவ் விட்டுருவாங்க, தேக ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும், டென்ஷன் இல்லாமல் இருப்பாங்க. அதுதான் முக்கியம். ஒரு மனுஷனுக்கு டென்ஷன் இருக்கக்கூடாது, மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது, ப்ரெஷர் இருக்கக்கூடாது. அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு ஃப்ரீயாக இருப்பாங்க, சரியாக குடும்பத்தோடு ஜாலியாக இருப்பாங்க. அதனால் இந்த வீடியோ கேட்குற நேயர்கள், விருச்சிக ராசியில் படித்த ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஒரு 25 வயசுக்கு உட்பட்டவர்கள், நீங்கள் எந்த படிப்பு படிச்சிருந்தாலும் சரி டீச்சர் ட்ரைனிங் போயிருங்க, இல்லைனா பேங்க் எக்ஸாம் எழுதி பேங்குக்கு போயிருங்க. இந்த 2 வேலைக்கு போயிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க தொழில் வியாபாரம் பண்ணுங்கள். தொழில் வியாபாரத்துக்கு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும், சரியா? ஓகே. இப்படி இந்த நிலைமையில தான் இருக்குது. நான் சில பொது கருத்தையும் சொல்லியிருக்கிறேன், ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன், லக்கணத்துக்கும் சொல்லியிருக்கிறேன், நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கிறேன். ஓகே. இப்போ வந்து விருச்சிக ராசிக்குன்னு சில அடிப்படை இருக்குது, அதையும் சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன், சரியா நேயர்களே? விருச்சிக ராசிக்குன்னு என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, விருச்சிக ராசி பண்புகள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா பொதுவானது. விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க, வலிமையாக இருப்பீங்க, உங்களோட நடைமுறைகள்லாம் மாயமாக இருக்கும், எப்போயுமே ஒரு சஸ்பென்ஸுக்கு உட்பட்டு தான் இருப்பீங்க. என்ன செய்கிறீங்க எப்படி செய்கிறீங்கன்னு தெரியாது. எதனாச்சும் ஒன்று செய்வீங்க, அவங்க நினைப்பாங்க ஆஹா இவங்க சண்டை போட்டாங்க அப்படின்னு நினச்சா டக்குன்னு சேர்ந்துக்குருவீங்க. அதாவது உங்கள் செயல்பாடுகள் வந்து மந்திரமாகவே இருக்கும், மர்மமாகவே இருக்கும். எப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கடவுளுக்கும் உங்களுக்கு தான் தெரியும். புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, சுவாதீனமான அர்ப்பணிப்பு இருக்கும், டெடிகேஷன் வந்து ரொம்ப ஒரு தீவிரமாக இருக்கும், விவேகமாகவும் இருப்பீங்க, வசீகரமாகவும் இருப்பீங்க, விவேகமாகவும் இருப்பீங்க, பலவீனமும் இருக்கும். சில விஷயத்தில் பலவீனப்பட்டீங்கன்னா அதை விட்டு வெளியே வர மாட்டீங்க. சந்தேகம் உடன்பிறந்த வியாதி, உடன்பிறந்து கொள்ளும் வியாதி கண்டிப்பாக இருக்கும். சிக்கலான விஷயத்தையும் ஈஸியாக முடிப்பீங்க. உடைமைகள் மேலே ஒரு அக்கறை இருக்கும், திமிர் இருக்கும், தான் என்ற திமிர் அகந்தை தீவிரமாக இருக்கும். அதுபோல் வந்து உங்களோட சின்னம், ராசியின் சின்னம் எல்லாத்துக்கும் தெரியும், தேல், சரியா? தேல் மாதிரி இருப்பீங்க, முன்னாடி போனாலும் கடிக்கும், பின்னாடி போனாலும் கொட்டும். அது மாதிரி உங்களுக்கு உறுப்பு நீர், சரியா? அடுத்து வந்து உடல் பகுதி, பாலியல் உறுப்புகள். விருச்சிக ராசி வந்து 8ஆம் இடம், மர்ம உறுப்பை குறிக்கிற இடம். காலபுருஷ சக்கரத்தில் 8ஆம் இடமாக இருக்கிறதுனால மர்ம உறுப்பை குறிக்கிற இடம். அதனால் நீங்கள் வந்து மர்ம உறுப்புகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எதுவும் கம்ப்ளைண்ட் வராமல் இன்ஃப்ளெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பு. ராசிநாதன் செவ்வாய், அதிர்ஷ்ட நாள் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தான். அதிர்ஷ்ட நிறம் ஊதா கருப்பு. அதிர்ஷ்ட எண் பொதுவாக 4ஆம் நம்பர், ராசிக்குன்னு சொல்கிறேன், அப்பப்போ இது மாறும் தசாபதிக்கு ஏற்ற மாதிரி. அதிர்ஷ்ட கல் சிவப்பு பவளம். ஓகே. விருச்சிக ராசிக்கு வந்து இயற்கையாகவே ஒரு அஃபெக்ஷனான ராசி என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கும் பதில் இருக்குது. அது விருச்சிக ராசினியர்கள் இயற்கையாகவே சில ராசி மேலே அஃபெக்ஷன் ஆவாங்க. அந்த ராசி என்னென்னா கடகம், அடுத்து கன்னி, மகரம், மீனம். இந்த 4 ராசியும் வந்து விருச்சிக ராசி மேலே ஒரு அட்ராக்ஷனாக இருப்பாங்க. கடகம், கன்னி, மகரம், மீனம். அடுத்து வந்து இணக்கமாக இருக்கிறது, அதாவது நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து அவங்க கேட்டுக்குருவாங்க, சரின்ட்டு போயிடுவாங்க, தலையாட்டி பொம்மையாக இருப்பாங்க. விருச்சிக ராசி சார் விருச்சிக ராசி நேர்கள் சொன்னதை கேட்டுட்டு போகிற ராசிகள் யாருன்னா ரிஷபம், விருச்சிகம். உங்கள் ராசியும் சரி, ரிஷப ராசியும் சரி, உங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டுக்காரன் ரிஷபம் கேட்டுட்டு போயிடுவாங்க. அதுபோக நியாயமான இணக்கம். நியாயமான இணக்கம்னா என்ன, பரவாயில்ல, கரெக்டு, ரூல்ஸாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, நியாய தர்மத்தின்படி உங்கள்கிட்ட நடந்துக்கிறவங்க இணக்கமாக இருக்கிறவங்க யாரும் பார்த்தா மேசம், அடுத்து மிதுனம், துலாம், தனுசு. இந்த 4 ராசி நேயர்கள் வந்து பெர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க, நீங்கள் என்ன சொன்னாலுமே அதில் நியாய தர்மம் பார்த்து ஏற்றுக்குருவாங்க, ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, தன்னுடைய விஷயத்துலையும் கரெக்டாக இருப்பாங்க, உங்களையும் அவங்க விஷயத்துக்கு வந்து கரெக்டாக வச்சுக்குருவாங்க, சரியா? அவங்களை நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ண முடியாது, டாமினேட் பண்ண முடியாது, அவங்கள ஆளுமை பண்ணவும் முடியாது. பட் அவங்க வந்து உங்கள் விஷயத்தில் அப்படி கரெக்டாக இருப்பாங்க. மேசம், மிதுனம், துலாம், தனுசு இந்த 4 ராசியில் பிறந்தவங்க வந்து விருச்சிக ராசி மேலே ஒரு நியாயமான முறையில் ஒரு ஈடுபாடாக இருப்பாங்க. இவங்க மேலே ரொம்ப ஒரு இது இல்லாமல் இருக்கிற ராசி யாருன்னு பார்த்தா சிம்மம், கும்பம். உங்களுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரின்னு வெளிவாட்டு ஒரு வார்த்தைக்கு சொல்லுவாங்க, வழியே மனசுக்குள்ளே என்ன இருக்காது. ஆமாம் இவன் விருச்சிக ராசிக்காரன் தானே, இவன் சொல்லிட்டு போவான், இவன் சொல்கிறது எவங்கப்பா, இவனுக்கு ஒரு வேலை வெட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க யாருன்னா சிம்ம ராசிக்காரனும் கும்ப ராசிக்காரனும் உங்கள் மேலே அந்த அளவுக்கு இணக்கம் இருக்க மாட்டாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, சரியா? அதனால் நீங்கள் இப்படிப்பட்ட ராசிக்காரர்கிட்ட ஒரு விதமாக பழகிக்கணும். சொல்லியிருக்கிறேன், விருச்சிக ராசியை மையப்படுத்தி சில ராசிகள் உங்கள்கிட்ட எப்படி கோஆர்டினேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஓகே நேயர்களே, நல்லா தான் இருக்குது விருச்சிக ராசிக்கு. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். அடுத்து இந்த சனி பகவான், ராகு பகவான் நினைவுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து வந்து உங்கள் ராசியில் உள்ள தசாபுத்திக்கு வீடியோ போடுறேன், சரியா? தசாபுத்திக்கு வந்து ஒரு கேது திசையிலேருந்து போடுறேன். கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை. இதை போட்டாலே ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 70 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சர்வே ஆயிரும். அது கண்டிப்பாக போட்டு அதுக்கு பலிகால வழிபாடு இதெல்லாம் சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். வாழ்த்துக்கள்.
எல்லாம் வல்ல இறைவன் விருச்சிக ராசி நேயர்கள் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 4 பாதம், கேட்டை 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.